வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்த செயற்குழு கூட்டத்தில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, சசிகலா ஓபிஎஸை அதே மாதிரி டிடி தினகரன் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்கிறாரு. ஸோ நிர்வாகிகள் சொல்கிறாங்க அவங்க இருந்தால் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அம்மா இருந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் உட்பட இப்போ நம்மளுக்கு தெரியும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிகப்பெரிய லெவலில் பலம் வாய்ந்ததாக இருக்காங்க. சசிகலாவுக்கு ஓபிஎஸ்க்கு டிடி தினகரனுக்கு அதிக செல்வாக்கு இருந்தால் அம்மா இருந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் ஜெயிச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்கலாம். அந்த சமயத்தையும் தோல்வியை தானே அடைஞ்சோம். அம்மா இருந்த காலகட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கோம். ஸோ இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி அடுத்த கேள்வி எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அதே மாதிரி செயற்குழு உறுப்பினர்கள்ட்ட பார்த்திங்கன்னா எதனால் ஆலோசனை பண்ண போகிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்டு கார்டு போடுறதுக்கு, அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை இணைக்குன்ற பேச்சுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறவங்களாம் மார்க் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ கேபி அன்பழகன் முன்னாள் அமைச்சர் பார்த்திங்கன்னா தருமபுரியில் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாக்கும் சூழ்நிலை இருந்துச்சு. அந்த மோதலுக்கு காரணமே பார்த்திங்கன்னா பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் முன்னாள் அமைச்சர்கிட்ட மோதிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா குறி வச்சுருக்காரு. அவங்கள பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிறதுக்கே குறி வச்சுருக்காராம். மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு குறி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான திரட்டி எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா தன்னை இன்னொரு தடவை போச்சராக பார்த்திங்கன்னா அடையாளப்படுத்துறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நகர்ந்துட்டுருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தோல்வி தழுவி இருக்குன்ற மாதிரி ஆலோசனைலாம் பண்ணார். இந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய லெவலில் ஏற்படுத்துன்றாங்க 2026லையும். எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த தோல்விக்கு ஆலோசனை பண்ணும்போது இப்போ உதயகுமார் எடுத்துக்கோங்களேன், அவர் சொல்கிறாரு கிளை செயலாளர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றிய செயலாளர்கள் சார்பு அமைப்பை சேர்ந்தவங்க அதிமுகவில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவு மாநிலம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இரட்டை தலைமை இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்களுக்கு பதவி காலம் பார்த்திங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. இன்னும் பதவி காலம் இருக்குது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் எப்போ வருது, 2026 வருது. அப்போ இவங்கள வச்சு வேளாங்கன்னா திருப்பியும் தோல்விதான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி தோணுது. அப்போ இவங்களெல்லாம் நீக்கிட்டு புது நபர்களை போடலாம், உட்கட்சியில் எலெக்ஷன் வைக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காரு. எப்பயுமே அம்மா இருந்த காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா உட்கட்சி எலெக்ஷன் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலருக்கும் வைக்க மாட்டாங்க, பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி இது கொண்டு வரனால மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சலசலப்பு தான் ஏற்படும். இந்த கட்சி விட்டு பார்த்திங்கன்னா பதவி நீக்க விடுறாங்க, அவங்க ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இப்போ எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செயல்பாடுகளில் தெரியுது. எதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இந்த பொதுச்செயலாளர் வழக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கும். ஏன்னா மனுவில் பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றனா தன்னை திருப்பி பொதுச்செயலாளராக பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அரசியல் போராட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிப்பாரா இல்லையான்றது அடுத்த கொஸ்டின். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி இருக்குன்றது உண்மை தான். ஒரு 6 முன்னாள் அமைச்சரவை பேசிட்டு வந்தாங்களே, அதில் அந்த 6 பேர் மேலேயும் ஏகப்பட்ட கோபம், ஏகத்துக்கும் போகத்தும் பார்த்திங்கன்னா கூச்சிட்டாராம். வேலுமணி செங்கோட்டையன் மேலே பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்திலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. தொண்டர்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்துறது, இந்த ஒரு சீரில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டதாக சொன்னாங்க. கேபி அன்பழகனை பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா ரகசியமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் தேனியில் டிடி தினகரன் ஜெயிக்க வேண்டியதான் இந்த எம்பி எலெக்ஷனில், அவங்கத்துக்கு தோத்தாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதை பார்த்திங்கன்னா இங்கே எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு. ஓபிஎஸ் சசிகலா இவங்களும் டிடி தினகரன் இணைக்க மாட்டேன்றத பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை, வேஸ்ட் லக்கேஜ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அம்மாவை பார்த்திங்கன்னா இறப்பில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் விசாரணை குழு வைக்கணும்னு சொன்னது, அதே மாதிரி சசிகலா 2017 எதிர்த்தது, சசிகலா பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் போய்ட்டு வந்தது,
டிடி தினகரன் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அங்கே செல்வாக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறது, அவங்களாம் வேஸ்ட் லக்கேஜ், அவங்கெல்லாம் வேணான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அம்மா அம்மா இருந்த காலகட்டத்தில் சசிகலா பார்த்திங்கன்னா கூட தான் இருந்தாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் வந்து டிஆர்பி ராஜா தொடர்ந்து 3 முறை பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஆகிட்டு அமைச்சர் ஆகிட்டார். ஸோ டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா அங்கே ஜெயிச்சு காமிக்க வேண்டியதுனே, டிஆர் ராஜா தோற்கடிச்சிருக்கணுமே, எதுக்கு தோற்கடிக்கலன்ற மாதிரி அடுத்தடுத்து கொஸ்டின் கேட்க இது பார்த்திங்கன்னா தொண்டர்களை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயமாக பார்க்கப்படுச்சு. ஸோ இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து அவர் தான் தடுத்திருக்காரு. கூட்டுங்கன்ற மாதிரி அவர் தான் வந்து ஐடியா சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. எதுக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தை வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தடுத்திட்டு மாதிரி எதுக்கு ஒத்தி வச்சார்ன்ற மாதிரி கேள்வி இருக்குது. மாவட்ட செயலர் கூட்டினா இது ஆடி மாதங்க, எல்லா மாவட்ட செயலும் ஆடிடுவாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பயமுறுத்தி வச்சுருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க மாவட்ட செயலர்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி தான் இணைங்கன்னு சொல்லிட்டு. பட் இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாத்தியம் தெரியல. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆதிக்கம் நிறையா இருக்கும். ஸோ இவங்களை சேர்த்துட்டா ஜெயிச்சிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அம்மா இருந்த காலகட்டத்தில் அப்போ எதுக்கு தோல்வி அடைஞ்சாங்க? 2016 பார்த்திங்கன்னா ஜெயித்தோம், ஆளுங்கட்சி வந்தோம். ஆனால் கணிசமான இடங்களில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களையும் டெல்டா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா திமுகவும் ஜெயிக்காமலேயே ஜெயிச்சிருக்காங்களே. ஸோ நம்ம வந்து நினைக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் இது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. இப்போ 3 லட்சம் ஓட்டு வாங்குறாருன்னா சுயேட்சை சின்னத்தில் யாராச்சும் வாங்க முடியுமா? ஸோ ஓபிஎஸ்னால தான் வாங்கியிருக்காரு. அங்கே அதிமுக என்ன கிழிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதிமுக ஜெயபெருமாள் பார்த்திங்கன்னா 3ஆவது இடத்து தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்வு பார்த்திங்கன்னா சரியில்லை. ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இதில் சொல்கிற விஷயமே 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கணக்கு கொண்டு போகிறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் வந்து சிக்கலை ஊட்டுது. இது எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்ற சீனியர்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தனங்களோட கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை பார்த்திங்கன்னா ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வந்து அப்போ அவருக்கு அவரே வச்சுக்கிற மாதிரி இந்த அக்னி பரீட்சையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஸோ இந்த 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்தும். சில முன்னாள் அமைச்சரை வந்து கட்சி விட்டு நீக்கலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனை இருக்காரு. பட் அது இவ்வளோ நாள் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தைரியம் இல்லை. ஒரு கிளேச்சரை ஒரு ஒன்றிய செயலாக கூட நீக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதையும் உடைக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணத்தில் இருக்காரு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கிளேச்சலை ஒன்றிய செயலாம் மாற்றிட்டு புது நபரை போடலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு. மாவட்ட செயலாக மாற்றினா அவருக்கு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி உணர்த்தி காமிச்ச மாதிரி எல்லா ஓபிஎஸ் அணி என்ன தொடர்ந்து என்ன சொன்னாங்க, அவனால் ஒரு ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் கூட நீக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்ல. ஸோ அதை நீக்கி காமிக்கணும், எனக்கு பலம் இருக்குன்னுன்ற காமிக்கிறதுக்காண்டி தான் இது செயற்குழு. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 முறை செயற்குழு நடத்துவாங்க. ஸோ ஜூன் ஜூலையில் நடக்கும். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தோல்விக்கான ஆலோசனை கூட்டமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அது நடத்த முடியாமல் போச்சு. ஸோ இப்போ இந்த கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பழைய நபர்கள் நீடிச்சாங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு மனநிலை நீடிச்சாங்கன்னா 2024 இப்போ எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணாங்களே, அதே மாதிரி 26 தோல்விக்கும் ஆலோசனை இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிடணுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி காது போனோன்னா மாற்றிடலாம் என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் சார்பு அமைப்பை சேர்ந்த ஓபிஎஸ் ஆதரவு மனையில் இருக்காங்க. இல்லை இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு வேலைகள் வேகமாக நடந்துட்டு இருக்கதை சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.